உங்கள் லைஃப்பில் யாராவது சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் மறக்க முடியாமல் இருக்கலாம். சில வார்த்தைகள் காதில் விழுந்து மறைஞ்சிடும், ஆனால் சில வார்த்தைகள் இதயத்தில் விழுந்து வாழ்க்கை முழுவதும் தங்கிடும். இன்னைக்கு நம்ம பேச போகிறது வார்த்தைகளோட பலத்தை பற்றி. கடவுள் நமக்கு 2 காதுகளும் ஒரு வாயும் கொடுத்துருக்கிறாரு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பேசுகிறத விட கேட்குறது அதிகமாக இருக்கணும்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் நாம் அதுக்கு எதிராக தான் வாழ்க்கையை நடத்துகிறோம். யோசிக்காமல் பேசுகிறோம், கோபத்தில் பேசுகிறோம், அப்புறம் அந்த வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாமல் வருத்தப்படுறோம். ஒரு சின்ன குழந்த ஃபர்ஸ்ட் டைம் ட்ராயிங் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட காமிக்குது. அம்மாவும் சூப்பர்டான்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதே நேரத்தில் இது என்ன ட்ராயிங் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை சில நேரங்கள் மட்டுமில்லை, பல வருஷங்களுக்கும் ஞாபகத்தில் இருக்கலாம். ஒரு வார்த்தை ஒரு மனசை வளர்க்கவும் முடியும், உடைக்கவும் முடியும். நம்மளை ஒருத்தர் 100 தடவை பாராட்டினாலும் ஒரு தடவை திட்டினா அது மனசில் ஆழமாக உட்காரும். ஏன்னா மனிதனுடைய மூளை பாசிட்டிவான வார்த்தைகளை விட நெகட்டிவான வார்த்தைகளை ரொம்ப ஞாபகம் வச்சுக்குமா. நம்ம வீட்டில் அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், மனைவி, கணவன், நண்பன் என யாராக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் அவங்களுக்கு தேவை அட்வைஸ் இல்லை, ஒரு நல்ல வார்த்தை தான். நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், நீ தனியாக இல்லை, நான் உன் கூட இருக்கேன். இந்த 3 வார்த்தைகள் சில மனசுகளை காப்பாற்றலாம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. என்ன ஒரு வார்த்தை ஒரு நாளையே மாற்றலாம், ஒரு நாள் ஒரு வாழ்க்கையே மாற்றலாம். நினைவில் வச்சுக்கோங்க, காயம் செய்யும் ஆயுதங்களை விட காயம் செய்யும் வார்த்தைகள் அதிக நாட்கள் வாழுமா. இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.